இடுப்பு ரொம்ப வலிக்குது, 4 படிக்கட்டு ஏறி இறங்கினாலே முட்டி கை கால்லாம் ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்கிறவங்களா நீங்கள்? உங்களுக்கான ரெசிபி தான் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பார்லி ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கோங்க. இப்போ அதில் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 95% வெந்திருந்தாலே போதும். பார்லியை மட்டும் நல்லா ஒரு வடிகட்டி வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த வெந்த தண்ணி அதை அப்படியே சைடில் வச்சுக்கோங்க, யூஸ் ஆகும். இப்போ அந்த பார்லியை மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி குழன்னு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நிறைய தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பார்லியை நல்லா மழன்னு வர அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறேன் இல்லையா, அதே மாதிரி இப்போது இந்த மிக்சர் ஜாரை ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஏதாவது ஒரு சின்ன கடாயோ இல்லை சின்ன பாத்திரமோ வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதில் எண்ணெய் ஊற்றி ஒரு 4 கிராம்பு சேர்த்து இஞ்சி பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறையவோ பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லாமே நல்லா வருந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க பார்லியை சேர்த்து வேக வைக்க யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா தண்ணி, அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கூட சில்லி ஃப்ளாக்ஸ், உப்பு, பெப்பர் தூள் இது 3த்தையும் சேர்த்து கலந்து கடைசியாக கீழே இருக்கும் போது கொத்தமல்லி தழை உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, ஆப்ஷனல் தான். இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். நான் வீடியோவில் காமிக்கிற கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக இருக்கும். எனக்கு பர்சனலி இப்படி சாப்பிடும் போது தான் பிடிக்கும். உங்களுக்கு நல்லா தண்ணியாக சூப் மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உப்பு காரம் சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு போன் டென்சிட்டி அதிகப்படுத்தும், கால்சியம் நிறைய இருக்கிறதுனால போன் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். சின்ன குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம்.